ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாட்டா மேஜிக் எக்ஸல் 12+D வண்டி தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியில் முக்கிய விஷயம்னா என்ஜின் 1.4 லிட்டர் டர்போ சார்ஜர் 4 சிலிண்டர் என்ஜின் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே வண்டியில் பவர் டார்க் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இது ட்ராவல்ஸ் பர்பஸுக்கும் ஸ்டாஃபிங் பர்பஸுக்குமே பயன்படுத்தப்படுது. முக்கியமாக பவர் 108 ஹார்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க. இந்த பவருக்கு ஏற்ற மாதிரியே அதோட டார்க்குமே நல்லா இருக்குது. மேக்ஸிமம் டார்க்குன்னு பார்த்தோன்னா 240 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. வண்டியோட லுக் எல்லாமே நல்ல ப்ரீமியர் செக்மெண்ட்டுக்குள்ள லுக்கு தான் இருக்குது. மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க. வண்டி நல்ல இன்டீரியர் கம்ஃபர்ட்டாகவும் நல்ல இதாகவும் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக டிரான்ஸ்மிஷன் 5 ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸில் வந்துடுது. நல்ல ஸ்டெபிலிட்டி மற்றும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே வண்டிக்கு இருக்குது. முக்கியமாக ஓவரால் லென்த்துன்னு பார்த்தோன்னா 3850 mm கொடுத்துருக்காங்க. ஸோ டைமென்ஷன் வைஸில் வண்டி பக்காவான டிசைன்னே சொல்லலாம். ஏன்னா லென்த்து வித்து ஹைட்டு எல்லாமே தேவையான அளவில் கரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. ஓவரால் வித்துன்னு பார்த்தோன்னா 1550 mm கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சொல்ல வேண்டிய விஷயம் ஹைட்டுமே நல்லா கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஹைட்டு நல்ல 1950 mm கொடுத்துருக்காங்க. மாடர்ன் ஸ்டைலில் நல்ல விண்ட்ஸ்க்ரீன் எல்லாமே பெருசாக இருக்குது. விண்டோஸுமே பெருசாக இருக்குது. ஏர் கண்டிஷனிங் வந்துடுது. வண்டியில் மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ்ன்னு பார்த்தோன்னா 2250 mm கொடுத்துருக்காங்க. மாடர்ன் ஃபீச்சர்ஸ், எல்இடி லைட்டிங்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்டீரியர்லேயுமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, வண்டி நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி வண்டியில் மாடர்ன் ஃபீச்சர்ஸ், என்ஜின்லேயே நல்ல ரிஃபைன்டு என்ஜினாக இருக்குது. வைப்ரேஷன் கிடையாது, நாய்ஸ் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பக்காவாக இருக்குது. நல்ல ஸ்மூத்தான என்ஜின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் இண்டிபெண்டன்ட் காயில் ஸ்ப்ரிங் ப்ளஸ் ஸ்டெபிளைசர் பார் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஸ்டெபிலிட்டிக்குமே அது யூஸாக இருக்குது. சஸ்பென்ஷன் பக்காவாக இருக்குது. ஸோ பேசஞ்சர்ஸ் போகும்போது நல்ல கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண மாதிரி தான் இருக்குது. ரியர் செமி எலிப்டிக்கல் ஸ்ப்ரிங் வித் ஷாக் அப்சர்வரோட வந்துடுது. இது எல்லாமே பேசஞ்சருக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் அட்வான்ஸ் இதை கொடுக்குது. முக்கியமாக ஹைட்ராலிக் பவர் ஸ்டியரிங் வந்துடுது. வண்டியில் மாடர்ன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கனால வண்டியில் ட்ராவல் பண்ணும்போது எந்த டயர்டும் இருக்காது. ஸோ மாடர்ன் எஃபெக்டிவான ஒரு டிசைன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் வெண்டிலேட்டர் டிஸ்க் பிரேக்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே நல்ல சைடில் நமக்கு ஸ்டெப்ஸ் வந்துடுது. ஸோ ரியர் ட்ரம் பிரேக்ஸ் வித் ஏபிஎஸ், இபிடி இந்த மாதிரி மாடர்ன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துடுது. இன்டீரியர்லேயும் அதே மாதிரி தான் நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. மாடர்ன் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லும்போது என்ஜின் நல்லா இருக்கணும். அதே மாதிரி மற்ற ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்கணும். டயர்ஸை பொறுத்தவரை 175 R15 டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ், நல்ல டயர் சைஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மாடர்ன் ஃபீச்சர்ஸோடு வரும்போது வண்டியோட பெர்ஃபார்மன்ஸுமே இன்க்ரீஸ் ஆகுது. ஏர் கண்டிஷனிங் வந்துடுது. இது மட்டும் இல்லை, மியூசிக் சிஸ்டம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சீட்லேயுமே நமக்கு ரூஃபில் கேபின் ஏரியா லைட்டிங்ஸ் எல்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எல்லாமே வந்துடுது. மாடர்ன் டச் ஸ்க்ரீன், இன்ஃபர்டைன்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டிங் கெப்பாசிட்டி டிரைவர் +12 கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, டச் ஸ்க்ரீன் எல்லாம் இருக்கனால நல்ல பொழுதுபோக்கோட சிறந்த முறையில் அமைச்சிருக்காங்க. சீட்டிங்கும் அதே மாதிரி தான். ரூஃப் மவுண்டட் கேபின் லைட்ஸ் எல்லாம் வந்துடுது. வண்டி மாடர்ன் ஸ்டைலில் இருக்குது. இரவு நேரங்களில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு பக்காவான ப்ரீமியம் லுக்கை கொடுக்கும்படியாக அமைச்சிருக்காங்க. டியூவல் ஏர் பேக்ஸ் இருக்குது. டிரைவர் டிரைவர் 2 பேருக்குமே ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சேஃப்டியை முன்னிறுத்தி பண்ணியிருக்காங்க முக்கியமாக. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது வண்டியோட பர்ஃபார்மன்ஸும் பக்காவாக இருக்கும். ரியர் பார்க்கிங் சென்சார் வந்துடுது. கேமரா அசிஸ்டோடவே இருக்குது. ஸோ ஈஸி பார்க்கிங் எல்லாமே பண்ண மாதிரி இருக்குது. மாடர்ன் ஸ்டைலில் இந்த வண்டியை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஏற்கனவே இருக்கக்கூடிய விங்கர் மாதிரி இதுவும் ஒரு நல்ல இடத்த பிடிக்கும். இந்த வண்டி சீட் பெல்ட் எல்லா பேசஞ்சருக்குமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்ம்ஸ் படி இப்போ எல்லா பேசஞ்சருக்குமே சீட் பெல்ட் கம்பல்சரிங்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. ஃபியூவல் டேங்கை பொறுத்தவரை 35 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல மைலேஜ் தர மாதிரி தான் வண்டியோட என்ஜின் நல்ல ரிஃபைன்டு என்ஜினாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 16 km/லிட்டர் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. முக்கியமாக இந்த வண்டி மைலேஜை பொறுத்தவரையில் இந்த வண்டிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா இவ்வளோ பெரிய வண்டிக்கு 16 km மைலேஜுங்கிறப்ப நல்ல ஒரு இதுன்னு சொல்லலாம். எக்கனாமிக்கலாக இருக்குது. அது மட்டும் இல்லை, சர்வீஸுமே ரொம்ப சீப்பான முறையில் பண்ண மாதிரி தான் இருக்குது. எமிஷன் நார்ம்ஸ் BS6 phase 2 பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. வண்டியில் இன்டீரியரில் ஹைட்டு வித்து எல்லாமே இருக்கனால நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. காற்றோட்டமான ஒரு வண்டியாக இருக்குதுன்னு சொல்லலாம். முக்கியமாக எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டி நல்ல தரமான ஒரு வண்டி. அது மட்டும் இல்லை, நல்ல ரிஃபைன்டு என்ஜினாக இருக்குது. சர்வீஸ் இன்ட்ரோல் 20,000 km இருக்குது. இந்த மாதிரி இருக்கனால நமக்கு ரன்னிங் காஸ்ட் எல்லாமே வண்டியில் குறைவாக தான் இருக்குது. ஸோ முக்கியமாக இந்த சர்வீஸ் இன்ட்ரோலுமே அதிக செலவு இல்லாமல் இருக்குது. சூட்டபுளாக இருக்குன்னு சொல்ல போனால் டூரிஸ்ட் பர்பஸுக்கும் ஸ்டாஃபிங் ஆஃபீஸ்லேருந்து ஸ்டாஃப்ஸை ஏற்றிட்டு போகிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்களுக்கும் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப அட்வான்ஸாக இருக்கலாம். மற்றபடி பார்த்துட்டோன்னா கம்ஃபர்டபுள் ஒரு வண்டின்னே சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.